அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே. திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. இன்னொரு பாட்டு, முருகன் பாட்டு. இந்த பாட்டு ஒரு சிறப்பு. அவர் பாடிய முதல் பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை வந்து எழுதுனது வாலி. வாலி வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமை. நம்ம ஃபீல்டை விட்டே போயிடலாம், என்னத்தை நமக்கு பாட்டு அது எவனும் கூட மாட்டேங்கிறான். வாலி கவிஞர் வாலி. அவர் சிதம்பரத்துக்காரரு. ஸ்ரீரங்கமா நினைக்கிறேன். என்ன அங்கே வந்து நம்ம பாட்டு எழுத யாரும் கூட மாட்டேங்கிறாங்க, கதை வசனம் எழுத கூட மாட்டேங்கிறாங்க, திரைக்கதை எழுதுறதும் கூட மாட்டேங்கிறாங்க. இந்த அதாவது சினி ஃபீல்டில் பெரிய லெவலில் நம்ம நினைக்கிறோமே, அவங்க எல்லாருமே ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே இந்த பாட்டு சரி எழுதி பார்ப்போம் அப்படின்னு இந்த பாட்டை போஸ்ட் கார்டு முன்னாடி. இப்போ போஸ்ட் கார்டு பார்த்துருக்கியா? போஸ்ட் கார்டுன்னு ஒரு பெருசு இருக்கும், அதை போஸ்ட்டில் போடுவாங்க. அந்த கார்டில் இந்த லைனை எழுதி ஸ்டேஷனுக்கு இல்லை டைரெக்டாக டிஎம்எஸ்க்கு அமிச்சிட்டார் நினைக்கிறேன். அமிச்சிட்டார் பாட்டு. பாட்டு நல்லா இருக்கே, வரிகள்லாம் அழகாக இருக்கே அப்படின்ட்டு நம்மளே டியூன் பண்ணணும், அவரே டியூன் போட்டு டிஎம்எஸ்ஏ பாடின பாட்டு. இந்த பாட்டு ரேடியோவில் போகுது. டிஎம்எஸ் ஐயா அவருக்கு இது யார் அனுப்பிச்சுன்னா அது கவிஞராக என்னன்னு தெரியாது. இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகி ரேடியோவில் பாடுது. ஐயா இந்த மாதிரி பாட்டாச்சு அப்படின்னு சந்தோஷம். உடனே இங்கே வந்து நான் தான் எழுதினேன் பாட்டுன்னு, நீயே அங்கே இருக்க மெட்ராஸ்க்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் நல்லா ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட பாடல் பாட்டோட பேக்ரவுண்டு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கற்பனை என்றாலும் கற்சினை என்றாலும், கந்தனே உனை மறவேன் நீ. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவேன். அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே. அருமறை தேடிடும் கருணையன் கடலே, அருமறை தேடிடும் கருணையன் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவே. சூப்பர்யா. இது வந்து வாலி எழுதி ஐயா டிஎம்எஸ் ஐயா பாடின பாட்டு. நிறைய பாடலுக்கு வந்து கண்ணாசி எழுதி பாடியிருக்காரு. இந்த பாட்டு வாலி எழுதி பாடின பாட்டு. ரொம்ப அவரும் அருமையாக எழுதியிருக்காரு, அற்புதமாக பாடி. அடுத்து திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.